வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ சும்மா வேற லெவல் அப்டேட்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவே ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாங்க, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம வீட்டு பிள்ளையான சிவகார்த்திகேயன் நடிக்கிற பிரம்மாண்டமான படைப்பான பராசக்தி படத்தோட இசை வெளியீட்டு விழா பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இப்போ சன் டிவில இதுக்கான அதிகாரப்பூர்வ ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோமோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு சும்மா கூஸ்பம்ஸ் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன் தெரியுமா? பராசக்தி அப்படிங்கிறது சாதாரண டைட்டில் கிடையாது. தமிழ் சினிமாவின் வரலாற்றுல அது ஒரு பொக்கிஷம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சார் நடிச்சு கலைஞர் ஐயா வசனம் எழுதின அந்த டைட்டில இப்போ நம்ம எஸ்கே கையில எடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, அந்த ப்ரோமோல அப்படி என்ன ஸ்பெஷல்? முதல் ஷாட்டே எஸ்கே ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கறாரு. பின்னால இருந்து அந்த வாய்ஸ் ஓவர் வருது. நமக்கான காலம், என் கருப்பான வேகம், செருக்காத வீரம், ஒரு தாகம் மொழிக்காக நாம. அடடா, இந்த வசனத்தை கேட்கும்போதே தெரியுது இது சும்மா ஜாலியான படமா மட்டும் இருக்காது. இதுல ஒரு பெரிய சோஷியல் மெசேஜ், ஒரு புரட்சி இருக்குன்னு நல்லா புரியுது. குறிப்பா அந்த கருப்பான வேகம்னு சொல்லும்போது நம்ம மண் சார்ந்த, நம்ம கலர் சார்ந்த ஒரு அரசியல் இதுல இருக்கும்னு நான் கணிக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா மியூசிக். ஜிவி பிரகாஷ்குமார் மனுஷன் சும்மா வெளுத்து வாங்கியிருக்காரு. ப்ரோமோல கேட்குற அந்த பிஜிஎம்கே தியேட்டர் அதிர போகுதுன்னா படத்துல எப்படி இருக்கும்? எஸ்கேஜிவி காம்போனாலே எப்பவுமே ஹிட்டு தான். டார்லிங் படத்துல ஆரம்பிச்சு இப்போ பராசக்தி வரைக்கும் இவங்க கூட்டணி எப்பவுமே ஃபெயிலியர் ஆனதே இல்லை. இந்த ஆடியோ லான்ச்ல கண்டிப்பா ஜிவி பிரகாஷோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் அந்த தீம் மியூசிக் லைவா கேட்கும்போது அரங்கம் அதிரும் பாருங்க, அந்த ஃபீலே தனிதான். சரி, இந்த ஃபங்க்ஷன் எப்போ எங்க நடக்குது? வர்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜனவரி 4ஆம் தேதி மதியம் சரியா 3 மணிக்கே உங்க சன் டிவில ஒளிபரப்பாகுது. ஏன் சன் டிவி இந்த நேரத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மதியம் எல்லாரும் வீட்டில் ரிலாக்ஸா லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அந்த டைம்ல ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கு இது ஒரு செம்ம விருந்தா இருக்கும். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ற ஆடியோ லான்ச் எல்லாமே கிராண்டா தான் இருக்கும். ஜெயிலர் ஆடியோ லான்ச் பார்த்துருப்பீங்க, லியோ பார்த்துருப்பீங்க. அந்த வரிசையில் இந்த பராசக்தி ஆடியோ லான்ச்சும் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருக்க போகுது. ரசிகர்களோட எதிர்பார்ப்பு என்ன? உண்மையை சொல்லணும்னா, பாட்டு ரிலீஸ் ஆகிறத தாண்டி எல்லாரும் வெயிட் பண்றது நம்ம எஸ்கே அண்ணாவோட ஸ்பீச்சுக்கு தான். ஒவ்வொரு ஆடியோ லான்ச்லையும் அவர் சொல்ற அந்த குட்டி ஸ்டோரிக்காகவே லட்சக்கணக்கான பேர் காத்துட்டு இருக்காங்க. அவர் கடந்து வந்த பாதை, பட்ட கஷ்டங்கள், இப்ப அடைஞ்சிருக்கிற வெற்றி, இது எல்லாத்தையும் அவர் மேடையில பேசும்போது பார்க்குற நமக்கே ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். போன முறை டான் படத்துல அவர் பேசுனது எவ்வளவு வைரல் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பராசக்தி மேடையிலையும் கண்டிப்பா யாரையாவது ரோஸ்ட் பண்ணுவாரு, இல்லனா இமோஷனலா பேசுவாருன்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த விழால சிறப்பு விருந்தினர்கள் யார் யார் வருவாங்கங்கிறது பெரிய சஸ்பென்ஸா இருக்கு. டைரக்டர் சுதா குங்குரா மேடம், அப்புறம் படத்துல நடிச்சிருக்க அதர்வா, ஸ்ரீலீலா, இவங்க எல்லாரும் கண்டிப்பா இருப்பாங்க. ஆனா சீஃப் கெஸ்ட் யாரு? ரஜினி சார் வருவாரா, இல்ல கமல் சார் வருவாரா? இப்படி நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. எது எப்படியோ மேடை முழுக்க நட்சத்திரங்களா ஜொலிக்க போகுதுன்னு மட்டும் கன்ஃபார்ம். இன்னொரு முக்கியமான விஷயம், சிவகார்த்திகேயன் இப்போ இருக்கிற வளர்ச்சி. ஒரு சாதாரண மிமிக்ரி ஆர்டிஸ்டா டிவி ஆங்கரா இருந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவின் டாப் நடிகர்கள் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காரு. பராசக்தி படம் அவரோட கெரியர்ல மிக முக்கியமான படம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ணது எல்லாமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் படங்களா இருந்தது. ஆனா இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பெயரை தாங்கி வருது. இதுல அவர் ஜெயிக்கணும்னு அவரோட ரசிகர்கள் வெறித்தனமா காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வர சண்டே வேற எந்த பிளானும் வச்சுக்காதீங்க. மதியம் 3 மணிக்கு டிவி முன்னாடி ஆஜராயிடுங்க. நாமளும் நம்ம சேனல்ல இந்த ஆடியோ லான்ச் பத்தின லைவ் அப்டேட்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே போட போறோம். பாடல்கள் எப்படி இருக்கு, எஸ்கே என்ன பேசினாரு, யாரெல்லாம் வந்தாங்கங்கிறத பத்தி தனித்தனி வீடியோவா நம்ம சேனல்ல வரும். கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பராசக்தி படத்துல நீங்க எதை ரொம்ப எதிர்பார்க்குறீங்க? 1. எஸ்கேவோட நடிப்பா, ஜிவி பிரகாஷோட இசையா, இல்ல எஸ்கேவோட ஸ்பீச்சா? இதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் ஒரு மாசான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.